வெல்கம் டு 360 தமிழ். ஜியோ ஹாட் ஸ்டார்ல இப்ப ரீசெண்டா வெளியாயிருக்க லிங்கம் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸோட பார்ட் 1 ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. சோ கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா சீரிஸ் போடும்போது எப்பவுமே நான் கேட்கறது தான், இந்த சீரிஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நான் இந்த பார்ட்லயும் பிளாட் என்னன்றதா சொல்றேன். லிங்கம்னு ஒருத்தர் போலீஸ் ஆகலாம்னு ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனா அவர் தப்பான ட்ராக்குக்கு போயிடுறாரு, ரவுடியா மாறிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றது தான் இந்த வெப் சீரிஸோட முழு கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பார்ட் 1 பார்க்கலனா நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா அதை பார்த்துட்டு இதையும் கண்டினியூ பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். செல்லப்பாண்டிய போடுறதுக்கு ஆளுங்க வரும்போது நம்ம ஹீரோ தானே உள்ள புந்து காப்பாத்தினாரு. இல்ல செல்லப்பாண்டி பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோக்காக ஒரு புல்லட் பைக்கை வாங்கி தந்திருக்காரு. ஏன் இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்டா ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இப்ப செல்லப்பாண்டியோட முக்கியமான ஆளா இவர் மாறிடுறாரு. செல்லப்பாண்டியை பொறுத்த வரைக்கும் சாராயம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருல, இவரும் கூட இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. சாமியப்பனை பொறுத்த வரைக்கும் செல்லப்பாண்டியனை ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இவன் நிழல் மாதிரி கூடியே இருந்துட்டு இருக்கானே, இவனை மீறி எப்படி பண்றது, சமயம் பார்த்து செல்லப்பாண்டியோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சாமியப்பனும் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும்போது தெரிஞ்ச பையன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அது என்னன்னா இந்த வாட்டி எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான் போல, அதனால தான் உங்க கூட சேர்ந்துடலாம் வந்துட்டேன்ற மாதிரி சொல்றான். முட்டாளாடா நீ திரும்பி ப்ரிப்பேர் பண்ணு, கண்டிப்பா உன்னால எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், அவசரப்பட்டு இந்த ட்ராக்குக்குலாம் வராதன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அந்த பையனுமே இங்க இருந்து கிளம்பிடுறான். பாரதி லிங்கத்தை லவ் பண்றது வீட்ல யாருக்குமே பிடிக்கல, அதனால வேற ஒரு கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணி வச்சிடலாம்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, வந்த மாப்பிளையே கண்டுக்கவே மாட்டாங்க. மாப்பிளையே இன்டைரக்டா கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே லிங்கமும் நானும் பழகிட்டு இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த ஃபேமிலி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி தான் கூட்டு வந்திருக்காங்க போல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அந்த மாப்பிளை பையனுமே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனால நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன், இதுவும் உனக்கு ஓகேவான்ற மாதிரி கேட்கறாங்க. இதுல அந்த ஃபேமிலி செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப அசிஸ்டன்ட் பையன் இருக்கான்ல, பாரதியை கூட்டு போறதுக்காக வரான். என்னக்கா உண்மையிலேயே பிரெக்னன்ட்டா இருக்கீங்களான்ற மாதிரி கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சோ இவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. லிங்கத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டை எதிர்த்து லிங்கத்தை இவங்க ஒரு கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கோயில் இல்ல சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. லிங்கத்தை பொறுத்த வரைக்கும் சிவான்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் தான் முன்னாடி இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப பாரதி செஞ்சதை எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாரதி சூப்பரா செய்யற அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சிவாவும் அவங்கள பாராட்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்ப கல்யாணம்லாம் ஆயிருச்சு, கார்ல கூட்டு போனாதான் நல்லா இருக்கும், சீக்கிரமா ஒரு காரை வாங்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ரூம்குள்ள வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம லிங்கத்துக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இவங்க கள்ளச்சாராயம் எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதுல யாரோ விஷத்தை கலந்திருக்காங்க போல, அதனால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. நம்ம மேல பழி வரணும்ன்றதுக்காக பிளான் பண்ணி யாரோ பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இப்ப செல்லப்பாண்டிக்கே பிரஷர் போக ஆரம்பிச்சிருது. அதாவது செல்லப்பாண்டி அவ்வளவு சீக்கிரம் போலீஸுங்க கை வைக்க முடியாது இல்ல, ஆனா இப்ப நிறைய பேர் இறந்து போனதுனால அவரையே அரெஸ்ட் பண்ணுன்ற நிலைமை வருது. அதே சமயம் நிறைய பேர் இறந்து போனதை நினைச்சு லிங்கமும் ஃபீல் பண்றாரு. இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி அவங்கள பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா இது வந்து அந்த சாமியப்பனோட ஆளுங்களோட வேலையா தான் இருக்கும், செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நிறைய ஆளுங்களை பிடிக்கிறாங்க, அவங்கள டார்ச்சர் பண்றாங்க. நீதான் இந்த விஷயத்த பண்ணியா, நீதான் இந்த விஷயத்த பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எல்லா பக்கமும் சாமியப்பனை தேடிட்டு இருக்காருல, சாமியப்பனோட ஆளுங்க அண்ணன் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் எதுக்குடா கேர்ஃபுல்லா இருக்கணும், நானா இந்த விஷயத்த பண்ண, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி இந்த சாமியப்பன் சொல்றாரு. இவர் தான் பண்ணாரா இல்ல வேற யாராவது பண்ணாங்களா அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப செல்லதுரை வந்து ஜெயில இருக்காரு பாத்தீங்களா, அவரை பாக்குறதுக்காக லிங்கம் வந்திருக்காரு. ஐயா நீங்க ஓகே தானே, கவலைப்படாதீங்க, இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி நான் உங்களை போட்டு தள்ளுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் ஜெயில இவரை தீர்த்து கட்டுறதுக்கும் ஒரு பிளான் போயிட்டு இருக்கிறது தெரிய வருது. நீங்க கவனமா இருங்கன்னும் போது இங்க நிலைமையை நான் பாத்துக்கிறேன், என் ஃபேமிலியை பாத்துக்கோன்ற மாதிரி பெரியவர் சொல்லிட்டாரு. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா ஃப்ரெண்டு கார் வாங்கிருன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, இவர்கிட்ட காசு இருக்கும், அந்த காசை வச்சு இவருமே காரை வாங்கிடுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சிவா, நீ சொன்ன வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பாரதி சொல்றாங்க. சேச்சே நான் சொன்னதுக்காகலாம் வாங்கல, உனக்காக தான் வாங்கியிருக்கான், நீ என்ன கேட்டாலும் அவன் பண்ணுவான், என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சிரிச்சு பேசுறாரு. இவ்வளவு பேர் இறந்ததுக்கு யாரு காரணம் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒய்ஃபு கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே சமயம் இவருக்கு ஃப்ரெண்டா ஒருத்தர் இருக்காருல, அவர் கூடயும் சந்தோஷமா இவர் பழகிட்டுலாம் இருக்காரு. இப்ப ஜெயில செல்லப்பாண்டி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய பேர் சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கூட சண்டை போடணும்ன்ற மாதிரி இவருமே ரெடி ஆகுறாரு. ஆனா அதுக்குள்ள இவரை காப்பாத்துறதுக்காக நிறைய பேர் வந்துடுறாங்க. ஐயா லிங்கம் தான் எங்களை அனுப்பி வச்சிருக்கான், கவலைப்படாதீங்க நாங்க சப்போர்ட்டிவா இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
ஆக்சுவலா உள்ள இருக்கவருக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்றதுக்காக லிங்கம் என்ன பண்ணிருப்பாருன்னா ஏற்கனவே சில ஆளுங்களை உள்ள அனுப்பி வச்சிருப்பாரு. அவரை பாத்துக்கிறதுக்காக நீங்க கூடியே இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஜெயிலுக்குள்ள செல்லப்பாண்டியை எதுவுமே பண்ண முடியல, லிங்கம் பிளான் பண்ணிட்டான்றது சாமியப்பனுக்கு தெரிய வருது. நீங்களாம் என்னதாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சாமியப்பன் ஆளுங்க மேல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இப்ப நமக்கு பூர்ணாவை காட்டுறாங்க. இவங்க ஷோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இதை இவருமே வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் அடிக்கடி வேடிக்கை பார்க்கறத அந்த பூர்ணாவும் கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப பூர்ணாவும் ஃப்ரெண்ட்ஸும் கிளம்புறதுக்காக பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்காங்க. இவரும் எதிர இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. போய் பேசலாமா வேணாமான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பூர்ணா இங்க இருந்து கிளம்பி போறாங்க. அவங்க போய் கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஜீப் இந்த இடத்துக்கு வந்துருது. என்னடா பொண்ணுங்க கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்கியா, நடடா ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி இவரை கூட்டு போறாங்க. பூர்ணா தான் மாட்டி விட்டுட்டாளா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆனா பூர்ணாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தான் மாட்டி விட்டுருப்பாங்க. லிங்கம் அடிக்கடி ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வருவார்ல, அந்த மாதிரி வரும்போது அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சி சத்யா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு, ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தி இருக்கான், போலீஸ் கூட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அண்ணன் தான் பேசி கூட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. யாரா அந்த பொண்ணு, நீ எதுக்காகடா பாத்துக்கிட்டே இருந்த, சீக்கிரமா கல்யாண விஷயமா பேசிடலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் லிங்கம் சொல்றாரு. சேச்சா அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய ஸ்டெப் இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிவாவும் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப வெங்கட்டண்ணனை பார்த்து பேசுறதுக்காக ரெண்டு பேருமே மாடிக்கு வந்துடுறாங்க. வெங்கட் என்ன சொல்றாருன்னா, லிங்கம் இப்பெல்லாம் நீ நிறைய இறங்கி பண்ணிட்டு இருக்கடா, இந்த அளவுக்குலாம் இறங்காதடா, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா லிங்கம் மேற்கொண்டு இந்த வேலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாருல. அண்ணன் இதுல மட்டும் நீங்க எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்னடா அண்ணனையே எதிர்த்து பேசுற, அண்ணன் சொன்னா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சிவா சொல்றாரு. இருந்தாலுமே லிங்கம் இருக்காருல, இல்லண்ணே இதுல மட்டும் நீங்க எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி வெங்கட்டும் ஏத்துக்கிறாரு. வெங்கட் தம்பிக்காக ஒரு ஒயின் ஷாப் வச்சு தரலாம்னு முடிவு பண்றாரு. கண்டிப்பா ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு நீ வந்துடணும்டா லிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா வந்துடுறன்ற மாதிரி லிங்கமும் ஏத்துக்கிறாரு. நீ சீக்கிரமா ஓனர் ஆக போற அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சிவாவை பார்த்து சொல்றாரு. ஆல்ரெடி நான் ஓனர் தான்டா அப்படின்ற மாதிரி சிவா சொல்றாரு. சோ இப்ப கடைக்கான ஏற்பாடுலாம் நடக்குது. அதே சமயம் செல்லப்பாண்டியும் வெளியே வர போறாரு. செல்லப்பாண்டியும் இவர் கூப்பிடுறதுக்கு போயிருக்கணும், ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா தங்கச்சி பேர்லயே கடையை ஆரம்பிக்கலான்னு சத்யா ஒயின் ஷாப் அப்படின்ற மாதிரி தான் கடைக்கு பேர் வச்சிருக்காங்க. இவருமே ஃபங்க்ஷன்ல இருந்து பண்ண வேண்டியதெல்லாம் பண்றாரு. வேற ஒருத்தங்க செல்லப்பாண்டியை கூட்டு வந்துருவாங்கன்னு நினைச்சிருப்பாரு, ஆனா அவங்களும் போலன்னு தெரிய வருது. இது நீங்களும் போலியா, நீங்க போயிருப்பீங்கன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஐயாக்கு ஏதாவது பிரச்சனை வந்துற போது சீக்கிரமா போலான்ற மாதிரி இவருமே ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்புறாரு. ஏற்கனவே செல்லப்பாண்டி வெளியே வந்து இவருக்கு வேண்டிய ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆளுங்க வந்துட்டாங்க, கிளம்பலான்னு செல்லப்பாண்டி நினைக்கும் போது திடீர்னு ஒளிஞ்சிருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, செல்லப்பாண்டியை போட்டு தள்ளுறதுக்காக வராங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ லாங்ல இருந்து கவனிக்கிறாருல, எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்க செல்லப்பாண்டியை காப்பாத்துறதுக்காக பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. செல்லப்பாண்டியும் சண்டை போடுறாரு. நீங்க சண்டை போடாதீங்க, கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்றாங்க. இப்ப சேஃப்டியா அவரை வண்டியில ஏத்தி அனுப்பணும்ல, அதனால வண்டி கிட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க. அங்கேயும் அட்டாக் பண்றதுக்கு ஆளுங்க வராங்க. ஆனா ஹீரோ தடுத்து பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கஷ்டப்பட்டு வண்டியில ஏத்தி அவரை அனுப்பி வச்சிடறாங்க. அங்கதான் ஒரு பிரச்சனை நடக்குது. அது என்னன்னா, வண்டி போயிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல வெடிச்சு சதறிடுது. ஐயோ வண்டி வெடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. அதாவது வண்டியில ஏத்துனதுக்கு அப்புறம் அதை வெடிய வைக்கணும்ன்ற மாதிரி ஏற்கனவே செட்டப்லாம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க போல. செல்லப்பாண்டி இறந்து போயிட்டாரே அப்படின்ற மாதிரி குடும்பமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. லிங்கம் சம்பந்தப்பட்டவங்கள விடாதன்ற மாதிரி சொல்றாங்க. யாரையும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இதுக்கு காரணமான எவனையும் விடக்கூடாதுன்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. இவர் ஆளுங்க மூலியமா சுத்து வட்டாரம் முழுக்க தேடிட்டு இருக்காருல, அந்த வழியா வெங்கட் வராரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது நாங்க ஆளுங்களை தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. நான் அந்த வழியா தான் வரேன், அங்க யாரையுமே பார்க்கலன்ற மாதிரி சொல்றாரு. சரிண்ணே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வெங்கட்டை இவருமே இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப பூர்ணவும் நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேக்குறாங்க. நாலாம் போலீஸ் கிட்ட மாட்டி விடல, என் ஃப்ரெண்டு தான் மாட்டி விட்டுட்டான்னு சொல்லும் போது பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. உன்னை நிறைய பொண்ணுங்க கூட ரொம்ப நெருக்கமா பார்த்திருக்கேன், உன்னை லவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, முதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸா பழகி பார்க்கலாம், அதுக்கப்புறம் லவ் கிவ் எல்லாம் யோசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப செல்லப்பாண்டி போனோன்னு லிங்கத்துக்கு அடியாள் மாதிரி இவங்க மாறிட்டாங்கல்ல, அதுல சிலருக்கு பெருசா விருப்பம் இல்ல, நாங்கெல்லாம் போக போறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. போனோன்னு விருப்பப்படுறவங்க போய்க்கலான்ற மாதிரி சொன்னோன்னு அவங்க எல்லாருமே சாமியப்பன் கிட்ட போயிடலான்னு கிளம்புறாங்க. ஒருத்தர் மட்டும் அவன் கூட இருக்கன்ற மாதிரி சொல்றாரு. இருக்குன்னு சொன்னவருக்கு இவருமே கிஃப்ட் மாதிரிலாம் காசு தராரு. அதாவது என் கூட விசுவாசமா இருங்க, உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இந்த அண்ணனும் சரி அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவோட ஒய்ஃபுக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன் மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. இவருமே ஒய்ஃபை இதுக்கப்புறம் நல்லபடியா பாத்துக்கணும்
இருக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் போலீஸ் பேசுறதுக்காக வராரு. அதாவது ஏற்கனவே நீ தப்பான ரூட்டுக்கு போயிடாதன்னு ஒரு போலீஸ் சொன்னார்ல, அவர் தான் பேசுறதுக்காக வந்திருக்காரு. இவரு கொஞ்சம் சாமியப்பனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. இதுக்கும் சாமியப்பனுக்கும் சம்பந்தம் கிடையாது, நீ தேவையில்லாம அவரை நோண்டிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் கிடையாது, சாமியப்பன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான், கண்டிப்பா சாமியப்பன் கதையை முடிப்பன்ற மாதிரிலாம் ஹீரோ பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல போலீஸும் எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப இவரோட ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, காதல் ஜோடி 2 பேரை கூட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே வேற வேற கேஸ்ட சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதனால குடும்பத்துல பயங்கர எதிர்ப்பு இருக்கு, நம்மள நம்பி வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் கார்ல எங்கேயாவது கூட்டு போய் சேஃபா தங்க வைங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவர்கிட்ட கார் கீ எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. இப்ப பூர்ணாவும் வேற ஒரு இடத்துல டிராமா எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சிவாவும் ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப டிராமா எல்லாம் முடிஞ்சு கிளம்புறதுக்காக இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்ப சிவா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு கூட்டத்துல ஒருத்தன் என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தான், சட்டுன்னு ஒரு லெட்டரை தந்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லவ் லெட்டரா தான் இருக்கும், நீ படின்ற மாதிரிலாம் சிவா கிட்ட சொல்றாங்க. சிவாவுமே நீயே படிச்சுக்கோன்னு கிளம்ப போறாரு. சும்மா படின்ற மாதிரி இவங்க லெட்டரை படிக்க வைக்கிறாங்க. பார்த்தா லெட்டர்ல எதுவுமே எழுதல. இவங்க சிவா என்ன ரியாக்ட் பண்றாருன்னு பாக்குறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. ஒன்னு எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சிவா கிட்ட வெளிப்படுத்துறாங்க. சிவாவும் இதை கேட்டு சந்தோஷப்படுறாரு. நீயே வீட்டுல டிராப் பண்ணுன்னு சொன்னோன்னா இவரே டிராப் பண்றாரு. இப்ப வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சட்டுன்னு கட்டி பிடிச்சிடுறாங்க. ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போறாங்க. இவர் ஐ லவ் யூ டூன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப சிவாவை பொறுத்த வரைக்கும் பூர்ணா கூட தான் எந்நேரமும் சுத்திட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப ஹீரோக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, ஹீரோவோட கார்ல காதல் ஜோடி போனாங்க பாத்தீங்களா, அந்த காதல் ஜோடியோட எதிரிங்க 2 பேரையும் போட்டு தள்ளி இருப்பாங்க. ஆனா ஹீரோவோட கார்ல வச்சு நடந்திருக்குல்ல, அதனால ஹீரோ மேலதான் சந்தேகம் போயிருக்கும். காரை ஏற்கனவே போலீஸுங்க லாக் பண்ணி வச்சிட்டாங்க. ஒன்னையும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு, நீ கொஞ்ச நாள் எங்கேயாவது தலைமறைவா இருக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி தெரிஞ்ச அண்ணன் சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இவர் கடல்ல தலைமறைவா இருக்க ஆரம்பிச்சிடுறாரு. மாச கணக்குல இவர் தலைமறைவா இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏற்கனவே ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருந்தாங்க பாத்தீங்களா, இப்ப ஏறக்குறைய நிறை மாத கர்ப்பிணியா மாறிடுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு சின்ன பையன் இருப்பான். இந்த பையன் ரொம்ப முக்கியமான கேரக்டர், பேரு ஆண்டனி அப்படின்றது. இவன் தான் கூட இருந்து இவங்களை நல்லபடியா பாத்துக்கிறான். இப்போ ஒரு நாள் செக்அப்லாம் முடிச்சுட்டு இவங்களுமே சிவாவை பாக்குறதுக்காக வராங்க. வாமா வாமான்ற மாதிரி வெங்கட்டும் சிவாவும் கூப்பிடுறாங்க. இந்த நிலைமையில நீ எதுக்காகமா வண்டியில எல்லாம் போயிட்டு இருக்க, கார்ல தானே போனோம்னு கேட்கும் போது, காரை தான் வாங்கி வச்சிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் அதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன், சீக்கிரமே காரை வாங்கி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வெங்கட்டுமே சொல்றாரு. வெங்கட் தான் ஹீரோக்கான கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு போல. சிவாவை பொறுத்த வரைக்கும் ஒயின் ஷாப் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த பிசினஸ் பயங்கரமா அடி வாங்குது. காரணம் ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்க கள்ளச்சாராயத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இந்த ஏரியால பண்ணாம இருக்கலாம்ல, மத்த ஏரியால மட்டும் பண்ணுங்க, நான் ஒயின் ஷாப் வச்சிருக்க இடத்துல பண்ணாம இருங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் லிங்கம் வந்ததுக்கு அப்புறம் பேசி முடிவு பண்ணிக்கலாம், நீ சொன்னெல்லாம் கேட்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. எது கேட்க முடியாதான்ற மாதிரி இவருமே அந்த ஆளுங்க கிட்ட சண்டைலாம் வலிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல சிவாவை கூட்டு வந்த நபர் இருக்கார்ல, வா சிவா போயிடலான்ற மாதிரி தள்ளி கூட்டு வந்துடுறாரு. சிவா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீயும் லிங்கமோ இப்ப ஈக்குவல்னு நினைச்சிட்டு இருக்கியா, லிங்கம்லாம் உன்னை தாண்டி எங்கேயோ போயிட்டான், இதுக்கப்புறம் லிங்கம் கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவருக்கு கோவம் வருது. இவர் எதுவுமே பேசாம கிளம்புறாரு. தலைமறைவா இருக்க ஹீரோவை அடிக்கடி சிவா பாக்குறதுக்காக வருவாரு. இப்ப வழக்கத்தை விட ஹீரோ மேல கொஞ்சம் சிவா கோவமா பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு ஒரு கோவம் இருக்குல்ல, அந்த கோவத்தை வேற மாதிரி காட்டுறாரு. நீ பாட்டுக்கு ஏதாவது தப்பு பண்ணி தலைமறைவா இருக்க, என் அண்ணன் தான் உன்னை வெளியே எடுக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி உன்னோட அண்ணன் கஷ்டப்பட வேணாம், நானே ஆளை வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி லிங்கமும் பேசி அனுப்பி விடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ வெளியே வந்துக்கலான்ற நிலைமை வந்துருது. இவருமே ஒய்ஃபை ஒரு இடத்துல தங்க வச்சிருப்பாருல, அங்க இருந்து கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. இந்நேரத்துக்கு கார் வந்திருக்கோன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா கார் இப்போதைக்கு வெங்கட் வீட்டுல தான் இருக்கு போல. இத பத்தி ஆளுங்க சொல்றாங்க. சரி வெங்கட் அண்ணன் கிட்ட போய் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே வாங்குறதுக்காக வந்துடுறாரு. இப்ப தங்கச்சியுமே வேகமா கார் கீயை எடுக்கிறதுக்காக போறாங்க. சும்மா இருன்ற மாதிரி தங்கச்சி கிட்டே இவர் மூஞ்ச காமிச்சிடுறாரு. இல்ல இல்ல இப்ப காரை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா காரை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு அவங்க கிட்ட உத்தரவாதம் தந்து தான் கொண்டு வந்திருக்கேன். இப்ப அதை மீறி யூஸ் பண்ணா தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனால இன்னும் ஒரு மாசம் கார் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி லிங்கம் இதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. சிவா இருக்காரு பாத்தீங்களா, லிங்கத்தோட பேரை யூஸ் பண்ணி நிறைய இடத்துல பஞ்சாயத்து பண்றது தெரிய வருது. இத பத்தி எல்லாம் ஆளுங்க சொல்றாங்க. அவனாலையும் உனக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் தடுத்துக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி லிங்கமும் ஏத்துக்கிறாரு. ஃப்ரெண்டு தானே, பொறுமையா பேசலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் பேரை யூஸ் பண்ணி எதுக்காகடா பஞ்சாயத்து பண்ற,
பண்றேன்னு கேக்குறாரு. நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய இவன்லாம் கிடையாது, ஓவரா சீன் போடாத அப்படின்ற மாதிரி சிவாவும் பதிலுக்கு வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள கோவமா இந்த இடத்துல ஆர்குமெண்ட் மாதிரிலாம் வருது. ஒரு ஸ்டேஜ்ல லிங்கமும் பிரச்சனை வேணான்னு கிளம்பிடுறாரு. சாமியப்பன் கொஞ்ச நாள் ஆக்டிவிட்டியை குறைச்சிருப்பாரு, அதனால லிங்கம் ஓவரா பந்தா பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேல நான் ஆக்டிவிட்டியை குறைச்சா சரிப்பட்டு வராது, நானும் களத்துல இறங்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க சப்போர்ட்டோட வெளியே வராரு. லிங்கம் நிறைய இடத்த கேப்சர் பண்ணிருக்காரு பாத்தீங்களா, அங்க வந்து ஆளுங்களெல்லாம் இஷ்டத்துக்கு வெட்டுறாரு. எல்லாத்தையும் இவரோட கண்ட்ரோலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர வைக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப எல்லா இடத்தையும் நம்ம புடிச்சிட்டோம், இப்ப அந்த லிங்கம் என்ன பண்றான்னு பாக்குறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. லிங்கம் மார்க்கெட்லயும் நிறைய இடத்த புடிச்சு வச்சிருப்பாரு, அந்த இடத்தையும் கஷ்டப்பட்டு இவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு. லிங்கத்தோட ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காரு. இந்த தகவல்லாம் லிங்கத்துக்கு போதுல, லிங்கமும் தனியாளா இந்த இடத்துக்கு வராரு. இவன் கதையை முடிச்சிட்டா நம்ம ரூட் கிளியர்ன்ற மாதிரி இந்த இடத்துல சாமியப்பனும் ஆளுங்களும் கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க. லிங்கம் ஒழுங்கா இங்க இருந்து எந்திரிச்சு போன்னு சொல்றாரு. சாமியப்பன் முடியாதுன்ற மாதிரி தெனாவட்டா பேசிட்டு இருக்காரு. இப்ப ஆளுங்க அடிக்கிறதுக்காக வரும்போதுதான் இங்க இருக்க நிறைய ஆளுங்களே லிங்கமோட ஆளா மாறிட்டாங்கன்னு தெரிய வருது. அதாவது சாமியப்பனுக்கு விசுவாசமா இருந்த எல்லாருமே லிங்கத்தோட ஆளா மாறிட்டாங்க போல. இப்ப அவங்களுமே இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. இத பாக்குற சாமியப்பன் ஷாக் ஆயிடுறாரு. என்ன ஷாக் ஆயிட்டியான்ற மாதிரி இவர் இருக்கார்ல, சாமியப்பனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. கொடூரமா சாமியப்பன் கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. சாமியப்பன் ஆளுங்களை லாக் பண்ணி உட்கார வச்சிருந்தாருல, நீங்க எல்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மார்க்கெட்ல இருக்க எல்லாருமே இதை கவனிக்கிறாங்கல்ல, ஐயோ லிங்கம் சாமியப்பனையே சாவடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே லிங்கத்தை அட்டாக் பண்றதுக்காக ஒரு குரூப் போனாங்க பாத்தீங்களா, அந்த குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாம் இப்போ ஒரு இடத்துல சபதம் மாதிரி எடுக்கிறாங்க. சாமியப்பனை ஹீரோ சாவடிச்சிட்டார்ல, அப்படிப்பட்ட ஹீரோவை நம்ம சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சபதம் எடுத்துட்டு இருக்காங்க. விமலும் இதுல ஒரு ரோல் மாதிரி பண்ணிருப்பாரு, சும்மா கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்காக இந்த வெப் சீரிஸ்ல வந்திருப்பாரு. சாமியப்பன் இறந்து போயிட்டார்ல, இதுக்கப்புறம் லிங்கம் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சாவடிச்ச வீட்டுக்கே இவருமே வந்திருக்காரு. இந்த இடத்துல சாப்பாடுலாம் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறாரு. அப்படி சாப்பிட்டு முடிச்சவரு சாமியப்பன் ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், இன்னொன்னு வாட்டி உங்க வீட்டுக்கு வந்து சாவு சாப்பாடு சாப்பிடுறத நான் விரும்பல, புரியும்னு நினைக்கிறேன்ற மாதிரி வார்னிங்க கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த லேடிக்கு கோவம் வருது, ஆனா கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. செல்லப்பாண்டி கிட்ட இருந்து சாமியப்பன் கிட்ட ஒருத்தர் ரீசெண்டா வந்தாரு பாத்தீங்களா, அவர் இதெல்லாம் கேட்டு கோவப்படுறாரு. நேத்து வந்த சின்ன பையன் ஓவரா பேசிட்டு இருக்கான், ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவசரப்பட்டு இப்ப எதுவும் பண்ண வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும், கண்டிப்பா பழி தீக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த லேடியும் சொல்லிட்டு இருக்காங்க. செல்லப்பாண்டியும் சரி, அதே மாதிரி சாமியப்பனும் சரி, பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் வச்சிருப்பாங்க. அந்த சப்போர்ட் எல்லாமே இப்ப லிங்கத்துக்கு வந்துருது. லிங்கம் இதுக்கப்புறம் நீ தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கணும், நீயும் அதுக்கப்புறம் பொலிட்டீஷியனா மாறிடலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தான் புது ஐஜி, இவருக்கு கொஞ்சம் வேண்டியதெல்லாம் பார்த்து பண்ணித்தா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி லிங்கமும் ஏத்துக்கிறாரு. அந்த ஐஜியை பொறுத்த வரைக்கும், ஒன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும், ஒருத்தனை தூக்கணும், எனக்காக தூக்கித்தான்னு கேட்கிறாரு. அவ்வளவுதானே, தூக்கி தரேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இன்னொன்று பக்கம் சிவாவும் பூர்ணாவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, சேர்ந்து நிறைய இடத்த சுத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் லேட் ஆயிருது, நம்ம ரூம்லயே தங்கிக்கலான்ற மாதிரி இவருமே ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப ரூம்ல ரெண்டு பேருமே கொஞ்சம் நெருங்கி வராங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு மண்ணா இருந்து முடிச்சிடுறாங்க. நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இவங்க கேட்கும்போது, எது கல்யாணமா, அந்த ஐடியாலாம் எனக்கு இல்லவே இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி பேசுறியேன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. போலீஸ் கிட்ட அன்னைக்கு நீ என்ன மாட்டி விட்டல, அதனாலயே உன் மேல எனக்கு ஒரு கோவம் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப எதுக்காக நீ அதெல்லாம் பேசிட்டு இருக்க, அப்ப என்ன யூஸ் பண்றதுக்காக தான் பழகுனியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது, உன்னை எனக்கு பிடிக்கவும் செய்யும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவரோட பேச்சே கொஞ்சம் சரியில்லைல்ல, அதனால பூர்ணாக்கு பயம் வந்துருது. நடந்த வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முடிக்காத, இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் இவரை துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. லிங்கத்துக்கு சிவாவை ரொம்ப பிடிக்கும்ல, அவர் கூட பேட்சப் ஆயிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. சிவா நீ இந்த ஏரியாவெல்லாம் கவனிச்சுக்கோன்ற மாதிரி சில ஏரியாவை இவருக்காக தராரு. என்ன பிச்சை போடுறியா, இந்த ஊர் வேணா உன்னை பெரிய ஆளா பார்க்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ சாதாரண ஆளுதான் அப்படின்ற மாதிரி சிவா சொல்றாரு. லிங்கத்துக்கு கோவம் வருது, என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட் இல்ல, அதனால இவன் கிட்ட எல்லாம் நம்ம சண்டை போட வேணான்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி என் ஒய்ஃபோட ஃபங்க்ஷன் இருக்கு, குழந்தை பிறந்துருச்சுல, அந்த ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு வந்து சேருன்ற மாதிரி கிளம்புறாரு. ஏற்கனவே ஐஜி ஒருத்தன் எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, இவருமே அந்த நபரை லாக் பண்ணி ஐஜி கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. ரொம்ப நன்றிப்பா அப்படின்ற மாதிரி அவருமே நன்றி சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. போலீஸே நமக்கு நன்றி சொல்றாங்க, அப்ப நம்ம கெத்து தானே அப்படின்ற மாதிரி லிங்கம் எல்லார்கிட்டயும் கேட்கிறாரு. ஆமா நம்ம கெத்து தான் அப்படின்ற மாதிரி லிங்கத்தோட ஆளுங்களும் இந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. சிவா
சிவாவை பொறுத்த வரைக்கும் பூர்ணாவை பயங்கரமா மிஸ் பண்றாரு. நம்ம உண்மையிலேயே லவ் பண்ணிருக்கோம் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பூர்ணா கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பி பேசிடலாம் நினைக்கிறாரு. ஆனா பூர்ணா செம்ம கோவத்துல இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, நீயும் நானும் சேர்ந்திருக்கவே கூடாது, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சோம் நான் பழகினேன்ல, அதுதான் நான் பண்ண தப்பு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள செட் ஆகாது, என்னை விட்டு விலகி போயிடு அப்படின்ற மாதிரி இவரை விட்டுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவரை விட்டுட்டு போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஹீரோவோட டீம்லயே டிரைவர் மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, அவரை லாக் பண்ணி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கூட இருந்து துரோகம் பண்ணது இவர் தான் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்னன்னா, செல்லப்பாண்டியோட கார் வெடிச்சது இல்ல, அதுக்கு காரணமே இவர் தான் தெரிய வருது. இது எல்லாத்தையும் வேற யாரோ சொல்லி தான் இவர் பண்ணிருக்காருன்றது தெரியுது. சாமியப்பன் சொல்லி பண்ணியா இல்ல யார் சொல்லி பண்ணன்ற மாதிரி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. செல்லப்பாண்டியோட சரக்குல யாரோ விஷத்தை கலந்தாங்கல்ல, அதுவும் இவரோட வேலைன்னு தெரிய வருது. இதெல்லாம் யார் சொல்லி பண்ண, சாமியப்பன் சொல்லி பண்ணியா, சொல்லு சொல்லுன்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. சாமியப்பன் செல்லதுரை 2 பேருமே பொம்மைங்க மட்டும்தான். அந்த பொம்மைங்களை ஆட்டி வைக்கிற வேற ஒருத்தன் இருக்கான், அவன் சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆனா பேர் என்னன்றதை நமக்கு காமிக்கல. அதாவது ஹீரோ கிட்ட இவன் விஷயத்த சொல்லிடுறான், ஆனா என்னன்றதை ஆடியன்ஸ் ஆனா நமக்கு காட்டல. நான் ஹீரோவோட ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்த மாதிரி சொல்லியிருப்பேன், இன்னும் குழந்தை பிறக்கல, சீமந்தம் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுக்காக தான் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. சிவாவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சிவா இவங்க கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசுறாரு, ஆனா ஹீரோவை பெருசா கண்டுக்க மாட்டாரு. பரவாயில்ல ஒய்ஃபு கிட்ட பேசுறானே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இந்த இடத்துக்கு வெங்கட்டும் வந்திருப்பாரு. இப்ப வெங்கட் கிளம்பலான்னு நினைக்கும் போது ஹீரோவும் மடக்கி பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கெல்லாம் பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. என்ன பேரை சொன்னான்னு காட்டலன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த வெங்கட்டோட பேரை தான் அவன் சொல்லியிருப்பான். அப்படி சொன்னவனோட தலையை வெட்டி இருக்காரு போல, வெங்கட் கிட்ட பையில வச்சு தராரு. வெங்கட்டும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. இப்பதான் அந்த ஆளு எப்படி வெங்கட்டுக்கு வேலை பார்த்தான்றது நமக்கு தெரிய வருது. அவனை பொறுத்த வரைக்கும் ஜெயில இருந்திருப்பான், இவர் தான் வெளியே எடுத்திருப்பாரு. எனக்கு விசுவாசமா இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. சரி ஓகேன்ற மாதிரி அவன் ஏத்திருப்பான். அவன் செல்லப்பாண்டி கிட்ட சேர்ந்ததுல இருந்து இவர் உள்ளுக்குள்ள என்னெல்லாம் வேலை பண்ண சொல்றாரோ அது எல்லாத்தையும் பண்ணிருப்பான். ஆக்சுவலா செல்லப்பாண்டி சாமியப்பன் இவங்க 2 பேரையும் வச்சு நம்ம ஒரு ஆட்டம் ஆடணும், அது மூலியமா அவங்க 2 பேரை விட நம்ம பவர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற மாதிரி இந்த வெங்கட் கணக்கு பண்ணிருப்பாரு. அன்னைக்கு ஆளுங்க தேடிட்டு இருக்கும் போது வெங்கட் அந்த வழியா வந்தாரு பாத்தீங்களா, வெங்கட் தான் அந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டவனை காப்பாத்தி அந்த சைடு விட்டுருப்பாரு. இது எல்லாமே இப்ப ஹீரோக்கு தெரிஞ்சது இல்ல, உங்களை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன், செல்லப்பாண்டி ஐயாவை சாவடிச்சிருக்கீங்களே, கண்டிப்பா உங்களை விட மாட்டேன்ற மாதிரி வார்னிங் கொடுத்து இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. சிவாவோட ஒயின் ஷாப்ல ரைடு மாதிரி நடக்குது. நிறைய சரக்கெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப வெங்கட் என்ன பண்றாருன்னா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த லிங்கம் தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. தம்பியை கோவப்படுத்துறதுக்காக தான் இப்படி சொல்லிட்டாரு. லிங்கம் எதுக்காக இப்படி பண்ண போறான் அப்படின்ற மாதிரி சிவா கேக்குறாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே அவன் வளர்ச்சியை பார்த்து அவன் பொறாமப்படுறான்டா, அதனால தான் இப்படி பண்றான், லிங்கத்தை நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தம்பியை தூண்டி விடுறாரு. தம்பியும் கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறான். சரக்கெல்லாம் போலீஸுங்க பறிமுதல் பண்ணிட்டு போனாங்கல்ல, முதல்ல போலீஸுங்களை கவனிக்கணும்ன்ற மாதிரி சிவா என்ன பண்றானா, தெரிஞ்சவங்களை எல்லாம் கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லா போலீஸையும் பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கான். சரக்கெல்லாம் புடிச்சிட்டு போனாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் அங்க இருந்து கொண்டு போக ஆரம்பிக்கிறான். இதே சமயம் பாரதியை பொறுத்த வரைக்கும் பிரசவ வலி வந்துருது. ஆண்டனி காரை எடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆண்டனி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுமே கார்ல ஏறதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து வெங்கட் என்ன பண்றாருன்னா, கார்ல ஒரு வெடிகுண்டை வீசிடுறாரு. அது வெடிச்சதுல அந்த ஆண்டனி பையன் இறந்து போயிடுறான். ஹீரோ வருவாருன்றதுக்காக வெங்கட் வீசி இருப்பாரு, ஆனா ஆண்டனி மட்டும் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான், இறந்து போயிடுறான். ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கும் பிடிக்கும், பாரதிக்கும் ரொம்ப பிடிக்கும். அநியாயத்துக்கு ஆண்டனி இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் இவரும் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த விஷயத்த பண்ணதுக்கு வெங்கட் மேல தம்பியே பயங்கரமா கோவப்படுறான். அவன் அப்பாவி பையன், அவனை எதுக்காக நான் சாவடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறான். ஏன்னா அந்த ஆண்டனி இவனுக்குமே க்ளோஸ். அதுக்கு அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன வேணும்ட்டேவா பண்ணேன், அந்த கார்ல ஹீரோ ஏறுவான், அவனுக்கு காயம் படும் நினைச்சு பண்ணேன், நான் வேணும்ட்டே பண்ணலடா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவர் வேணும்ட்டே தான் பண்ணிருப்பாரு, லிங்கத்தை கொஞ்சம் வீக் ஆக்கலான்றதுக்காக பண்ணிருப்பாரு. இப்ப லிங்கத்துக்கு குழந்தைலாம் பிறந்துருது. ஆனா இந்த வாட்டி அண்ணன் தம்பி 2 பேருமே வராம இருக்காங்க. ஹீரோ அவங்க 2 பேர் மேலயும் கோவத்துல இருக்கிறது ஒரு பொலிட்டீஷியனுக்கு தெரியுது. இதெல்லாம் வேணாமேப்பா விட்டுரு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இல்லன்னு கண்டிப்பா விட முடியாதுன்னு சொல்றாரு. சரி நீ போட்டு தள்ளிக்கோ, ஆனா என் பேரை வெளியே வராம பாத்துக்கோன்னு சொல்றாரு. உங்க பேர் வெளியே வராது அப்படின்ற மாதிரி லிங்கமும் சொல்றாரு. இன்னும் 20 நாள்ல உங்க கதையை முடிப்பேன் வெங்கட் கிட்ட ஹீரோ சொல்லியிருப்பாரு. வெங்கட் கொஞ்சம் பயத்துல இருக்காருல, நிறைய ரவுடிங்களை வர வச்சிடுறாரு. உங்க எல்லாரையும் ஒவ்வொரு காலத்துல நான் காப்பாத்திருக்கேன், எனக்காக ஹீரோ கதையை நீங்க முடிப்பீங்களான்னு கேக்குறாரு. கண்டிப்பா உங்களுக்காக பண்ணுவோன்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல சொல்றாங்க. இப்ப இவரோட நிழல் மாதிரி கூடியே வந்துட்டு இருக்காங்க, இவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக. திடீர்னு ஒரு நாள் லிங்கம் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறாரு. சோ இவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க லிங்கம் ஆளுங்க கூட சண்டை போடுறாங்க. அதெல்லாம் மீறி லிங்கம் இருக்காருல, ஒரு ஸ்டேஜ்ல வெங்கட்டுக்கு பக்கத்திலேயே வந்துடுறாரு. தம்பி வேற ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருப்பான், வெற்ற மாதிரியே வந்துடுறாரு. ஆனா வெற்ற மாதிரி வந்தவர் விட்டுட்டு போறாரு. இன்னும் உனக்கு நாள் இருக்கு பொழைச்சுக்கோன்ற மாதிரி விட்டுட்டு போறாரு.
ஒய்ஃபுக்கும் இதெல்லாம் தெரிய வருது இல்ல, என்னதான் இருந்தாலும் உங்க அண்ணன் மாதிரி எதுக்காக இப்படி பண்றீங்க, விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி பார்த்தா ஆண்டனி கூட தான் என்னோட தம்பி மாதிரி, விட்டுற முடியுமா, என்னால விட முடியாது அப்படின்ற மாதிரி இவருமே கோவமா பேசிட்டு இருக்காரு. அண்ணன் மேல அட்டாக் நடந்தது இல்ல, அதுல சிவா பயங்கர கடுப்பாயிடுறான். அண்ணனுக்கு எதிரா லிங்கத்தோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். வீட்டை சேர்ந்தவங்களாம் வேணான்னு சொல்றாங்க, சமாதானமா போயிடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த சிவா இருக்கான்ல, அண்ணன் என் கூட ஒரு இடத்துக்கு வான்ற மாதிரி அண்ணனை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்துடுறான். அங்க பார்த்தா விதவிதமா கன் இருக்கு. இந்த கன்னெல்லாம் எடுத்துக்கோங்க, இன்னைக்கே லிங்கம் கதையை முடிக்கிறோன்ற மாதிரி சொல்றான். இப்ப எல்லாருமே லிங்கத்தை போட்டு தள்ளுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இவங்க பெரிய பெரிய கன்னோட வரது லிங்கத்துக்கு தெரியுது இல்ல, ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு, வேகமா வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. லிங்கம் தப்புஸ்தான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது லிங்கம் வெடிகுண்டை வீசிட்டு இருக்காரு. இவங்க பயந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப சிவா வீட்டுல இருக்க லேடிஸ் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. அவன் கண்டிப்பா உங்களை ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு, நீங்க 2 பேருமே பேசாம சரண்டர் ஆகி ஜெயிலுக்குள்ள போயிடுங்க, அதுதான் சேஃபான இடம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க சொல்றதும் சரிதான், கொஞ்ச நாள் நம்ம ஜெயிலுக்குள்ள போயிடலாம்ன்ற மாதிரி அண்ணன் தம்பி 2 பேருமே ஜெயிலுக்குள்ள வந்துடுறாங்க. ஜெயிலுக்குள்ள இவங்க 2 பேருமே முடிஞ்ச அளவுக்கு சேஃபாலாம் இருக்காங்க. கோர்ட்ல வச்சு ஹியரிங் நடக்கும்ல, அண்ணன் மட்டும் அந்த இடத்துக்கு வர மாதிரி பிளான் இருக்கும். அண்ணனோட ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அண்ணனை பாதுகாக்கணும்ன்ற மாதிரி வந்திருக்காங்க. ஆனா ஹீரோ என்ன பண்ணிருக்காருன்னா, இன்னைக்கு அவன் கதையை முடிப்பன்ற மாதிரி எல்லா இடத்துலயும் போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சிருக்காரு. கண்டிப்பா லிங்கம் வருவான், அதை மீறி எப்படியாவது வெங்கட்ட நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு பாதுகாப்பை மீறி லிங்கம் எல்லாம் வரமாட்டான்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல வெடிகுண்டை யாரோ வீசிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா லிங்கம் தான் வந்திருக்காரு. லிங்கமும் ஆளுங்களும் வந்திருக்காங்க. ஆளுங்க இருக்காங்கல்ல, சுத்தி இருக்க ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லிங்கம் என்ன பண்றாருன்னா, வெங்கட்ட காலி பண்ணுன்ற மாதிரி கோர்ட்டுக்குள்ளேயே வந்துடுறாரு. ஜட்ஜஸ்லாம் அந்த இடத்துல இருக்காங்க. ஆனா இவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. லிங்கம், நீ பண்றது சரியில்லை, இதனால நீ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவ, நிறுத்துன்னு சொல்றாங்க. ஆனா இவர் கேட்கவே மாட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல வெங்கட்டோட தலையை துண்டா வெட்டிடுறாரு. வெங்கட்டுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தன் இதெல்லாம் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றான். இவர் யாருன்னு தெரியுதா, பிரசாந்த் பாண்டியராஜ். விலங்கு வெப் சீரிஸ்லாம் எடுத்தவர் இவர் தான். ஆக்சுவலா ஒரு டைம் வெங்கட்டும் ஹீரோவும் எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஹீரோ வெங்கட்ட சாவடிஸ்டார்ல. இதெல்லாம் வெங்கட்டோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கஷ்டத்தை தந்திருக்கும். அதனால தான் லிங்கத்தோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்பதான் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன் கூட கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு தம்பி இன்னும் ஜெயில தானே இருக்காரு. தம்பி கிட்ட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அவனை நீ பழி வாங்கணும்னு சொல்றாங்க. இந்த தம்பி சிவாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி தங்கச்சி சத்யாவை பொறுத்த வரைக்கும் லிங்கத்தோட கையில கயர்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. ஆனா இவங்களுமே இப்ப லிங்கத்தை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. இன்னொன்று பக்கம் லிங்கம் இருக்காருல, அந்த பையனுக்காக தான் இந்த கொலையை பண்ணிருப்பாரு. அந்த கல்லறைக்கு பக்கத்துல உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதோடயே இந்த சீசன் 1 நமக்கு முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒன்ன காமிச்சிருப்பாங்க. விமல், அந்த பிரசாந்த் பாண்டியராஜ் அப்படின்றவர்லாம் சேர்ந்து லிங்கத்தை போட்டு தள்ளுறதுக்காக ஜெயிலு கிட்ட வந்திருப்பாங்க. ஏன்னா லிங்கம் இந்த கொலையை பண்ணதுக்காக ஜெயிலுக்குள்ள இருக்காரு. சோ லிங்கம் வந்து வெங்கட் கதையை முடிச்சார்ல, அதனால போட்டு தள்ளுறதுக்காக தான் இவங்க வந்தாங்கன்றதை நமக்கு புரிய வைக்கிறாங்க. சோ இதோடயே சீசன் 1 முடிச்சிடுறாங்க. சீசன் 2ல திரும்பி லிங்கத்தை காலி பண்றதுக்கு இவங்க நிறைய முயற்சி எல்லாம் எடுப்பாங்கன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா சீசன் 1 உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும்.